அப்படியா? வரேன், இப்பவே வரேன். அடடா, என்ன அழகான காடு இது. சார், நம்ம இந்த காட்டுலயே பேட்டி எடுக்க போறோம். ஆமா, அந்த காமிக்ஸ் புக்கை எடுத்துட்டியா? இருக்குன்னு சார். சார், என்னதான் சார் பிரச்சனை? அந்த புக்ஸை கொடு. இந்த புக்ஸ் நீ படிச்சிருக்கேல்ல? ஃபேவரட் புக்குன்னு சார், நான் படிச்சிருக்கேன். உங்க காமிக்ஸ் ஆசிரியர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடத்திட்டாங்க. அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? கவலைப்படாத, உங்க ஆசிரியருக்கு எதுவும் ஆகாது. சார், நான் அவரே சொல்லலேன் சார், கடத்தணும்னு சொன்னேன். அவங்க கிடைக்கல, சரியில்லை போல இருக்கு. ஆஹா, இது வேறையா சார்? அப்ப பயப்பட தேவையில்லை சார். அப்படியே நில்லுங்க. யாரையா நீங்க? தம்பி, நான் நஞ்சப்பா, இது மலைச்சாமி. நீ பேட்டி எடுக்க போறதே எங்க தலைவர் வீராசாமியை தான். உன்னை எப்படி நம்புறது? இது எங்களோட எல்லை. எங்களை மீறி ஏதாவது செஞ்சீங்க, நடக்கிறதே வேற. ஆமா, துப்பாக்கி வெடிச்சிருச்சு, துப்பாக்கி வெடிச்சிருச்சு. ரிப்பேர் துப்பாக்கி வச்சுட்டா மிரட்டின. இந்தாப்பா, இந்த கண்ணாடியை போட்டுட்டு தான் அங்க போகணும். இது வேறையா? இந்தாப்பா, நீ ஒன்று போடு. சார், ஒண்ணுமே தெரியல. அதான் எங்க டெக்னிக். எங்க இடத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சார், கடை நல்லா இருக்கா? கொஞ்சம் நிலுப்பா. இப்ப போலாம். லூசு, வழி இந்த பக்கம் இருக்கு. எப்படியா கண்டுபிடிச்சா? Funny forest, funny animals, funny bats. ஏப்பா வீராசாமி, வந்து பேட்டியை கொடு. சிரிச்சது ஏப்பா, நானும் ஃபார்முக்கு வர வேணாமா? நான் தான் கமாண்டர் வீராசாமி. என்ன எல்லாரும் வீசான்னு கூப்பிடுவாங்க. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. அப்பேற்பட்ட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏப்பா, அந்த சீப்பை கொடு. என்ன சரங்க வந்துருச்சா? பணப்பிரச்சனைப்பா, பணப்பிரச்சனை. அதனாலதான் இந்த ஆபரேஷன். பேசாம காப்பீடு திட்டத்தில் அப்ளை பண்ணப்பா. ஏப்பா, அந்த ஸ்கிரீன் வழக்குப்பா. சார், இவர்தான் என் காமிக்ஸ் ஆசிரியர். ஏப்பா, இவரை கடத்தி என்னப்பா பண்ண போறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? இவர் 4 ரூபாய்க்கு போட்ட புஸ்தகம் 8000 ரூபாய்க்கு ஆழம். எப்படியே 2000 புக்கு ஸ்டாக் வச்சிருப்பாரு. ஏப்பா நஞ்சப்பா, அந்த 8000 2000 பேருக்குன்னா எவ்வளவு வருதுன்னு பாரு. ஐயோ, அது 16000ங்க. என்னது? அது 10,16,000ங்க. கேட்டியா கேட்டியா? அந்த 10 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இவரை கூட்டிட்டு போயிரு. சார், அதெல்லாம் பழைய காலத்து புக்குங்க. இப்பெல்லாம் 200-300 தான் போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது பல நாள் போட்ட பிளான். அந்த 10 லட்சம் வந்தாகணும். ஏப்பா நிருபர் தம்பி, இந்த வீராசாமிக்கு மூளை இருக்கா இல்லையா? நானே கடனை வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்கிட்ட போய் 10 லட்சம் கேட்குறான். நான் வந்ததே காட்டை சுற்றி பார்க்கலாம் தான். யோ, என்ன விளையாடுறீங்களா? தம்பி, அந்த கேமரா நிறுத்து. நீ தானே ஐடியா கொடுத்த. பணம் மட்டும் வரல, உன் கழுத்தை திருகி காதை அறுத்துருவேன். யோ, கழுத்தை திருகினதுக்கு அப்புறம் காதை எடுத்தா என்ன, அறுக்கலினா என்ன? போய. யோ, என்ன நடக்குது இங்க? நான் என்ன விருந்தா வச்சிட்டு இருக்கேன்? நீ இதை புடி. ஏப்பா வீசா, நீ அசையாம ஒரே இடம் நில்லு. இங்க கேமரா ஓடிட்டு இருக்குது. அப்படியே இருந்தாதான் வீடியோ இங்க கரெக்டா வரும். அதனால இந்த காட்டோட பராமரிப்புக்காகவும் என்னோட சொந்த நலனுக்காகவும் தான் இந்த ஆபரேஷன். பால்காரம் பாக்கி இன்னும் இருக்கு தலைவா. பேசாம இருக்க மாட்டியா? நஞ்சப்பா, அந்த பிரஷர் மாத்திரை கொடுப்போம். பிரஷர் மாத்திரை தீர்ந்து போச்சு தலைவரே.
ஐயோ ஆண்டவா. ஏப்பா வீராசாமி, ப்ரெஷர் மாத்திரை நான் தரேன், இரு. இந்தா. ஏப்பா தண்ணி எடு. எல்லாம் என் நேரம்யா. ஆட்டு புழுக்காட்ட என்ன அது மருவ பிடிக்கிட்டாரியா? ஏப்பா வீசா, இடத்த விட்டு அசையாத, கண்டினியூ கேட்டு போகும். கிடைச்சிருச்சு, மறு கிடைச்சிருச்சு. மருவ மாத்தி ஓட்டிட்டாரியா? பரவாயில்ல, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உனக்கு 10 லட்சம் பணம் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இந்த ரஞ்சித் யாருன்னு இனிமேல் தான் பார்க்க போறாங்க. நேரமாவது சார், சீக்கிரமா வீராசாமி பிடிக்கலனா டிஎஸ்பி உங்களை வறுத்தெடுத்துருவாரு. அதுக்கு தாயா ஒவ்வொரு ஆங்கிளா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். போன் அடிக்குது சார். இரியா, டிஎஸ்பி தான் கால் பண்றாரு. என்னையா வேலைக்கு போயிட்டீங்களா? எஸ் சார். நான் சொன்னதை மறந்துடாதயா. அவனை பிடிச்ச கையோட ஆரஞ்சு எஸ் சார். கொய்யா எல்லா பழத்துலயும் 2 கூட நம்ம வீட்டுல இறக்கிறேன். எஸ் சார். பழம் கேட்டு அழுகுறாயா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். என்னையா இந்த டிஎஸ்பி, நாம என்ன உழவர் சந்தைக்கா வந்திருக்கோம்? ஃபாரஸ்ட் ஐயா, பெரிய ஃபாரஸ்ட் சீனியர் ஆபீசர் பேசுற பேச்சா இது? எனக்கு என்னமோ நம்மள பழம் வாங்கத்தான் அனுப்புனாரோன்னு டவுட்டா. நான்சென்ஸ். அந்த வீராசாமி பண்ணது பெரிய தப்பு. அப்படி என்னையா பண்ணிட்டாரு அந்த ஆசிரியர்? எல்லாரும் படிக்க நல்லா காமிக்ஸ் கதையா கொடுத்தாரு. அது பொருட்களையா அவனுக்கு? முதல் பாதையை பாரு, அவங்க குதிரையில போன கால் தடம் தெரியுதா? அதுலதான் நம்ம போகணும். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பாருங்க சார், எருமைச்சாணியும் தெரியுது. குதிரையில சார், யாரோ எருமை மேய்ச்சிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸியா, நாம இந்த பாதையில போவோம் சார். இதுலயும் வழியே புரியல. அந்த நிருபர் பையன் நம்ம டிஎஸ்பிட்ட நல்லா கோத்து விட்டுட்டாயா. வழியில கல்ல போட்டிருக்கேன், பார்த்து போங்க சார். கிண்டல் வேற பண்றான். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. சாப்பிடறக்கு ஏதாவது குடியா? எல்லாத்தையும் வழியிலேயே முடிச்சிட்டீங்க. அங்க பாருங்க, யாரோ சாப்பிட்ற கல்லையா அநியாயமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. நல்லா பாரியா, வழியிடுக சிந்தி இருக்குது. அந்த நிருபர் பையன் கல்ல போட்டு இருக்குன்னு சொன்னது இந்த கடலை தான். இதை ஃபாலோ பண்ணா வீராசாமி பிடிச்சிடலாம். எப்படி? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அண்ணே, போலீஸ்காரங்க வராங்க. பேசாம வா, இப்ப நாம பார்சல் எடுத்தாகணும். சார் அங்க 2 காட்டுவாசிங்க வராங்க. அவங்களை எப்படி டீல் பண்றேன்னு பாரு. பண்ணிட்டாலும் என்னையா அறுவலோட கிளம்பிட்டீங்க? சாமி, நாங்க விறகு வெட்ட வந்தோமுங்க. இவன் பொய் சொல்றான் சார். விறகு கோடாலி தானே வெட்டுவாங்க, இவன் அருவா வச்சிருக்கான். சரி சரி, அதை விடு. வீராசாமி எங்கேயா இருக்கா? ஐயோ, அவனை பத்தி கேட்காதீங்க. போன தடவை வந்த போலீஸ்காரனை 3 நாளா கட்டி வச்சு அடிச்சானுங்க. ஐயோ, என்னையா பயமுறுத்துறியா? அவனை லாக்கப்ல தள்ளி பெண்ட கழட்ட போறேன். அதுக்குள்ள அவன் டங்கு வர கழட்டிடுவான். ஆயா ஓடிடலாம். காதை எடுத்து கழுத்தை திருவிடுவான். சாமி வாங்க போலாம். வா 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 வா. என்னையா அது? காதலுக்கு குழம்பு வைக்க போறான். அவ்வளவு கல் நெஞ்ச காரணம் அவன். அதான் சார், அப்பவே சொன்னேன் திரும்பி போலான்னு. நோ, எத்தனை காதா இருந்தாலும் சரி, இந்த முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், ஆனதாச்சு. இன்னைக்கு எவன் வந்தாலும் புலந்தலாம் சார். நீ கொஞ்சம் முன்னாடி போப்பா. நினைச்சேன். வாங்க. பணம் வந்துரு, பணம் வந்துரு, பொட்டி வந்துரு, பொட்டி வந்துரு. பணம் மட்டும் வரட்டும், என் லெவலே வேற.
பால்காரன் பாக்கியை கேட்டு வந்திருக்கிறான். அடச்சே, அவனை அப்புறமா வர சொல்லிட்டான். பொட்டி வந்துருச்சு. போலீஸ்காரன் தொந்தரவு பொட்டி தரா. பணம் இல்லையா? என்னையா நினைச்சிட்டு இருக்காங்க? அந்த நிருபர் பையன் ஒழுங்கா வீடியோ எடுத்தானா இல்லையா? எனக்கு வர்ற கோபத்துக்கு எப்படியும் அடுத்த போட்டியில பணம் வரும் தலைவர். நம்ம ஆபரேஷன் ஜெயிக்கும். எனக்கு பணம் வரல, உனக்கு ஆபரேஷன் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட நான் பணம் வாங்கிடுவேன். ஐயோ, என்னையா இது? இவருக்கு விளங்குமா இல்ல? நான் தாயே கழட்டி வச்சுட்டு வந்தேன். வாத்தியார் 10 லட்சம் பணம் எப்பதான் வரும்? நானே 5 லட்சம் கடன்ல இருக்கேன். இருக்கு பசங்களா மாங்காய் மடையன்களாட்டு இருக்காங்க. யோ யோ யோ, 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 என்ன பார்த்து மேங்கோ பொண்ணு சொல்லிட்டாரியா? நாளைக்கு இந்த மரத்தடியில மீட்டிங் வச்சிருக்கிறேன். 15 பேருக்கு டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணு. ஓஹோ, இது வேறயா? பணம் இல்லாம யாரு வந்தாலும் காட்டில் அளவு பண்ண மாட்டேன். காதை இருந்துருவேன். என்ன கல்லு வாத்தியார் வேண்டாம் வாத்தியார். வேண்டாம் வாத்தியார். என் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். பணம் வராம எவன் சம்சாரத்தையும் கூட்டிட்டு போக கூடாது. எல்லாரும் போங்கய்யா. என்ன நம்ம கூட்டாளிங்க வாத்தியார்கிட்ட கதை படிச்சுட்டு இருக்காருங்க. வாத்தியாரா, இந்த காமிக்ஸ் புக்ல அப்படி என்னதான் இருக்கு? தலைவர், வாத்தியார் கதையெல்லாம் பிரமாதமா சொல்றாரு. அப்படியா? ஓகே, நவரியா? காமிக்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. உலகத்துல எங்கேயோ மூலையில இருக்கிற கதாசிரியரோட கற்பனையும் உலகத்துல வேற எங்கேயோ இருக்கிற ஓவியரோட கைவண்ணமும் சேர்ந்ததா காமிக்ஸ். காமிக்ஸ் படிச்சா நம்ம கவலையெல்லாம் மறந்து போகும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு உளவாளி உயிரை பணைய வச்சு பெரிய தொகை வாங்குற கதையும் இருக்கு. செல்டனும் ரிப் கிரிப்பியும் அந்த மாதிரி. கோடீஸ்வர ஹீரோவும் இருக்கலாம். இங்க பாரு, பரட்டத்தல கௌபாய். அடடா, அப்படியே அவன் மெய் மறக்க வச்சிருவான். வாத்தியார் இத பாருங்க. பாத்தீங்கன்னா குற்ற சக்கரவர்த்தி, ஸ்பைடர், டேஞ்சர், டயாபலிக் இவங்க கொள்ளைக்காரங்களா வந்தாலும் நியாயமா நடந்து நம்ம மனசையே கொள்ளையடிச்சிருவாங்க. இது டெக்ஸ் வில்லர், சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி எத்தனை கதை படிச்சாலும் சலிக்காது. அப்படின்னா அந்த குற்ற சக்கரவர்த்தி கொள்ளையடிக்கிற கதையை சொல்லுவாங்க. சொல்றேன். கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு வாத்தியார. இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பணம் சம்பாதிக்க எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குப்பா. படிக்கிற பழக்கம் இருக்கு பாரு, அது விட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இதை செய்யறப்பா. நீயே இதே மாதிரி நல்ல வழியில் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க பாரு. அது எப்படிங்க வாத்தியார? சொல்றேன். நீ இங்க இருக்கிற காடு கழனியில விவசாயம் பண்ணி அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்படி யோசனை பண்ணி பாரு. குழப்பி விட்டிய வாத்தியார. புரியும். அஞ்சப்பா, நான் வாக்கிங் போகணும், மீட்டிங்க்கு இடம் பார்க்கணும். நான் வரதுக்குள்ள முந்திரி ஜாஸ்தியா போட்டு பாயாசம் ரெடி பண்ணு. அப்படியா வாத்தியார? நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நஞ்சப்பா, இவரை காட்டோட எல்லா வரைக்கும் கூட்டிட்டு போய் பொட்டி பொடிக்க விட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாது. என்னது, எனக்கு திருப்பி அனுப்பி போறியா? முடியாது. நான் போகவே மாட்டேன். வெளியே பழமெல்லாம் என்ன ரேட் விற்குது தெரியுமா? ஆப்பிள் என்ன விலை விற்குது, கொய்யா என்ன விலை விற்குது. நான் போகவே மாட்டேன். 1 மாசம் இங்கே தான் இருக்க போறேன். நஞ்சப்பா, அவரை போக சொல்லு. அமைதியா இருங்க, பேசிக்கலாம். தலைவரே, பால்கார பழைய பாக்கி கேட்டு மறுபடியும் வந்துட்டான். எடுங்கடா அந்த துப்பாக்கிய, கொல்லுங்கடா அந்த பால்காரனை. டேய் ஓடா நீல. வேண்டாம் தலைவரே. பாடு அந்த ஆயில ஊத்து. நல்லா ஊத்துட்டியா? என்னடா அது? இது வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு வாய்ச்சது எல்லாமே ஒண்ணு பிரயோஜனம் இல்லாதமே இருக்குது. இவன் வேற ஓடி வரான். தலைவரே, வாத்தியார் தனக்கு தானே விளங்க மாட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. என்னது?
ஆண்டவா, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே கிடையாதா? ஐயா வாத்தியார, தயவு செய்து கிளம்பிடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் தரேன். இப்படியே பண்ணா வர்ற கோவத்துல சுட்டாலும் சுட்டுருவேன். நீ சுட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்யா. சே ஐயா, தயவு செய்து கிளம்பிடுங்க. இல்லைன்னா நீங்களே என்ன முடியாது. வீராசாமி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். முடியாது. Hands up. சார் அங்க பாருங்க, அவர் கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாவி, ஒரு அப்பாவி ஆசிரியரை சித்திரவதை பண்றியா? ஆனா சண்டாளா, ஒரு பழத்தை கூட சாப்பிட விடாம தள்ளி வச்சிருக்கியா நீ? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் ஒரு மனுஷனா? என்னது ஒரு பழமா? ஐயோ, நிலவரம் தெரியாம பேசாதியா. இந்த மனுஷன் பழத்தின்னு பாதி காட்டு அழிச்சு போட்டாதியா. என்ன கதை விடுறியா? மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. முடியாது, இது என்னோட கோட்டை. இந்த வாத்தியாரை காட்டை விட்டு கடத்த போறனா இல்லையா பாரு. அது இந்த ரஞ்சித் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் துப்பாக்கி எடுத்தனா வானத்துல பறக்கிற ஹெலிகாப்டர் கூட வேக்கையை மடக்கிட்டு சரண்டர் ஆயிடும். இந்த வீராசாமி கோவம் வந்தா வெடிக்கிற எரிமலை கூட கப்பு சிப்புன்னு வாய போத்திக்கும். இப்பவே இந்த வாத்தியார காட்டை விட்டா தூக்குறேன் பாரு. அவர் மேல கைய வச்சு பாரு. பார்க்கலாமா? 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 நிறுத்துங்க, 2 பேர் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் சௌக்கியமாக தான்ப்பா இருக்கேன். என்னையா நடக்குதுங்க? இதுதான் ஏன் நடக்குதுங்க? நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அது இருக்கட்டும் சார், முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க சார். நோ, நான் வரல. நான் இங்கே நல்ல வசதியாக தான் இருக்கேன். எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தீங்களா? ஏயா, இந்த வீராசாமி பிடிச்சி ஜெயில போடுறதா இல்ல இந்த வாத்தியாரை பிடிச்சி ஜெயில போடுறதா? ஐயா, இவன் பேச்சு கேட்டுதான் தப்பு பண்ணிட்டேன். மிச்சம் மீதி இருக்கிற பழ மூட்டைகள் நான் கொடுத்துட்றேன். எப்படியாவது இவரை கூட்டிட்டு போயிருங்கய்யா. அப்படிங்கிற வேற பழம் கேட்டு அழுகுறாயா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். இந்த நெருக்கடியான கட்டத்துல என் கெட்டப்பே மாத்த வேண்டி இருக்கு. நஞ்சப்பா, அந்த வாத்தியார அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா வண்டியில போடு. என்னையா பல நாள் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி தான் வீராசாமிய மடக்கிறோம். இந்த அட்டம்ப்ட்ல நான் 2 தடவை உயிரை பணைய வச்சிருக்கேன். ஆனா அந்த ராஸ்கல் வீராசாமி என் கையில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். சார் நீங்க கடத்தப்பட்டதை பத்தி நேரிடம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. என்னை யாரும் கடத்தல. இந்த பயலுக தான் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. நான் சௌக்கியமாக தான் இருந்தாங்க. சரி, வீராசாமி நல்ல மனுஷன்பா. என்னை சௌக்கியமாக தான் பார்த்துக்கிட்டான். அதுக்கு அன்பளிப்பா கை நிறையா காமிக்ஸ் புத்தகங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனி அவன் முழு நேர காமிக்ஸ் வாசகனா மாறிட்டான். காமிக்ஸ் அவனை நல்ல மனுஷனா மாத்திடுச்சு. தலைவரே, பால்கார பாக்கியே வேணான்னு சொல்லிட்டான். அந்த பையன் இருக்கட்டியா, அந்த பையன் இருக்குது. இந்த புத்தகத்துல 4 கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டான். ஐயோ, யார கட்டியா புக்கு கொடுத்த? தலைவரே, அதெல்லாம் நாம படிச்சது தான். சரி விட, மறுபடியும் எனக்கு தெரியாம யாருக்கு புத்தகம் கொடுக்க கூடாது. இந்த கோடீஸ்வரன் கதையை வாத்தியார் சொன்னார, அதை கொஞ்சம் படிச்சு காட்டியா? ஐயோ, அது நமக்கு புரியாதுங்களே. யோ, என்ன மாதிரியான கதை இதுயா? மரியாதையா படிச்சு சொல்லு, இல்லைன்னா கழுத்தை திருவி காதாத்துருவேன். சொன்னா கேளுங்க, வேண்டாம் விடுங்க. விடுங்க தலைவரே, அந்த வாத்தியாரையே மறுபடியும் அடுத்த வாரம் கடத்திட்டு வந்து கதை கேட்டுக்கலாம். மறுபடியும் வாத்தியாரை கூட்டிட்டு வரியா? டேய், உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய், அந்த துப்பாக்கி ஏறா. டேய் 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 ஏறுங்க, பொறுமை. நீ தானே எனக்கு அடியா கொடுத்த. உன்னதான் நான் முதல்ல சொல்லணும். மரியாதையா தலைவர், ஓடாதீங்க. தலைவரே.